உண்மையான செயலால் உயர் பதவியை பெற்றுக்கொண்ட கதை. ஒரு அழகிய பட்டணத்தில் ஒரு விவசாய கல்லூரியின் தலைமை அலுவலகம் இருந்தது. அந்த அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மேலாளரின் பதவி காலம் முடிந்து அவர் ஓய்வு பெற்று வீட்டிற்கு சென்று விட்டார். அங்கே இருந்த மேல் அதிகாரியான இயக்குனர் மேலாளரின் பதவிக்கு ஒருவரை தேர்வு செய்ய முடிவெடுத்து பத்திரிகையில் விளம்பரம் செய்தார். குறிப்பிட்ட நாளில் குறித்த நேரத்திற்கு நிறைய வாலிபர்கள் இயக்குனரை சந்தித்து வேலைக்கான நேர்முக தேர்வுக்காக வந்தனர். இயக்குனர் வந்தவர்களில் 3 வாலிபர்களை தேர்ந்தெடுத்தார். அவர் அந்த 3 வாலிபர்களிடத்தில் ஒவ்வொருவரிடத்திலும் 5 விதைகளை கொடுத்து, நீங்கள் இந்த விதைகளை எடுத்துக்கொண்டு போங்கள், தொட்டிகளில் விதைகளை போட்டு சிறு செடிகளாக வளர்ந்ததும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நன்றாக செடிகளை வளர்க்கிற உங்களில் ஒருவருக்கு நான் மேலாளர் வேலையை கொடுப்பேன் என்றார். 3 விதைகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று தொட்டிகளில் விதைகளை போட்டார்கள். 1 மாதம் கழித்து இருவர் தொட்டிகளில் நன்றாக வளர்ந்த செடிகளுடன் இயக்குனரை பார்க்க சென்றார்கள். இயக்குனர் தன் உதவியாளரை நோக்கி, 2 வாலிபர்கள் நன்றாக வளர்ந்த செடியுடன் உள்ள தொட்டிகளோடு வந்துள்ளார்கள், 3வது வாலிபர் வரவில்லையா என்றார். உதவியாளரும் இயக்குனரை நோக்கி, இல்லை ஐயா என்றார். இயக்குனர் உதவியாளரை நோக்கி, நீங்கள் போய் வாலிபரை பார்த்து அழைத்து வாருங்கள் என்றார். வாலிபரும் இயக்குனரை சந்திக்க விருப்பமில்லாமல் அலுவலகம் வந்தார். இயக்குனர் 3வதாக வந்த வாலிபரை பார்த்து, நீங்கள் ஏன் விதைகளை போட்டு செடிகளை வளர்க்கவில்லை என்றார். அதற்கு அந்த வாலிபன் இயக்குனரை பார்த்து, ஐயா, நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் விதைகள் செடிகளாக முளைத்து வரவில்லை. ஆகையால் எனக்கு பதவி கிடைக்காது என்ற வருத்தத்தில் உங்களை சந்திக்க வரவில்லை என்றான். இயக்குனர் மற்ற 2 வாலிபர்களையும் பார்த்து, நீங்கள் செடிகளை எப்படி வளர்த்தீர்கள் என்றார். 2 வாலிபர்களும் இயக்குனரை பார்த்து, ஐயா, நாங்கள் தொட்டிகளில் விதைகளை போட்டு உரம் போட்டு வளர்த்து செடிகளாக்கினோம் என்றார்கள். அதற்கு இயக்குனர் 2 வாலிபர்களையும் பார்த்து, நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். நான் உங்கள் 3ருக்கும் கொடுத்த விதைகள் முளைக்காது. ஏனென்றால் நான் சூடான தண்ணீரில் அந்த விதைகளை வேக வைத்து பின்பு விதைகளை நன்றாக காய வைத்து உங்களிடத்தில் கொடுத்தேன். அந்த விதைகள் செத்து போனவைகள், முளைக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் பொய்யாக வேறு விதைகளை தொட்டிகளில் வைத்து வளர்த்து கொண்டு வந்துள்ளீர்கள். ஆகவே பொய்யான சிந்தனை கொண்ட உங்களுக்கு மேலாளர் வேலை கிடையாது என்றார். அவர்கள் தங்கள் தலைகளை குனிந்து வெட்கத்துடன் வெளியே சென்று விட்டார்கள். 3வதாக வந்த வாலிபனின் உண்மையான செயலை இயக்குனர் பாராட்டினார். ஆகவே அவனுக்கு மேலாளர் வேலையை இயக்குனர் கொடுத்தார். உண்மையான செயலால் உயர் பதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். Thanks for watching. Like, share, subscribe.